திருச்சியில் டைல்ஸ் வாங்கி தருவதாக கூறி 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பாஜக பெண் நிர்வாகி கைது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பிரகாஷ் நகர் சுதானா அவென்யூ பகுதியில் வசிப்பவர் தொழிலதிபர் கண்ணன். இவர் திருவெரும்பூர் பகுதியில் திருமண மண்டபம் வைத்துள்ளார். இவரது கட்டட பணிக்கு டைல்ஸ் வாங்குவதற்கு காட்டூர் கணேஷ் நகர் பகுதியில் டைல்ஸ் கடை நடத்தி வரும் பாஜக பெண் பிரமுகர் ரேகா என்பவரை அணுகியுள்ளார். ரேகா குஜராத் கம்பெனியில் மலிவு விலையில் டைல்ஸ் வாங்கி தருவதாக கூறி தொழிலதிபர் கண்ணனிடம் கடந்த 2022 அக்டோபர் மாதம் 2,20,000 பணம் பெற்றுள்ளார். ஆனால் சொன்னபடி டைல்ஸ் வாங்கி தரவில்லை. ரேகாவிடம் இது குறித்து தொழிலதிபர் கண்ணன் கேட்கவே ரேகா வாங்கிய பணத்திற்கு செக் கொடுத்துள்ளார். கண்ணன் செக்கை வங்கியில் டெபாசிட் செய்யவே அங்கு பணமின்றி செக் ரிட்டர்ன் ஆகியுள்ளது. இது குறித்து கண்ணன் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் அப்போது பணியில் இருந்த ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளார். புகார் தொடர்பாக ஆய்வாளர் ரேகாவை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முடிவில் பணத்தை திருப்பி தருவதாக ரேகா எழுதி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக பணத்தை கேட்டு ரேகாவிடம் கண்ணன் பணம் கேட்டு வந்த நிலையில் திருச்சி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் செய்துள்ளார். இப்புகாரில் பண மோசடி செய்து வரும் பாஜக பெண் பிரமுகர் ரேகா என்னிடம் பணம் வாங்கி கொண்டு டைல்ஸ் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்து விட்டார். பணத்தை கேட்டால் நான் பாஜக பெண் பிரமுகர் என கூறி என்னை ஆள் வைத்து மிரட்டுகிறார். எனவே அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று புகாரில் தெரிவித்துள்ளார். இது குறித்து விசாரணை செய்தால் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பாஜக பெண் பிரமுகர் மீது கொடுக்கப்பட்ட பண மோசடி புகார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதேபோல் உறையூர் பகுதியை சேர்ந்த ஒரு நபரிடமும் மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது.